எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் பாத்தீங்கன்னா இதுல சென்ட்ரல் பிளேஸ்ல சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எஃப்எம் ரிலேட்டட். ஸோ முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நல்ல சப்ஜெக்ட். என்னடா சார் டெய்லி இதுதானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ நண்பர்களே பாருங்க, வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். அதாவது நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கும்போது தான் அதாவது ஒரு லீடு கிடைக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு இதன் மூலம் தெரிய வரும். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை நீங்க கடத்த முடியும், இல்ல ஷேர் பண்ண முடியும். ஐயா இதை பாரியா, உனக்கு தேவைப்பட்டல, நீ பேசிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ அதாவது நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வர்றீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த அசைன்மெண்ட்ல இருந்தாலும், எந்த டாஸ்க்ல இருந்தாலும் உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ பாருங்க, அப்போ நண்பர்களே, தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய 2 வீடியோக்கள் நீங்க உங்களுடைய கவனத்தை வந்துடும். நீங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே பாருங்க, நம்ம எஃப்எம்ல ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து எண்ட் யூசருடைய பிளேஸ் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கும்போது நம்ம 4 ஃபீட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கேபிள் வந்து கோஆக்சியல் பவர்டு கேபிள் கொடுப்பேன். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட, அது என்ன காரணம் அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்த்துட்டே நீங்க வாட்ச் பண்ணும்போது கடைசியாக நான் ஃபைனலாக வந்து நான் வந்து ஏன் அந்த கோஆக்சியல் பவர்டு கேபிள் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சொல்லுவேன் நண்பர்களே. ஸோ அதெல்லாம் இடைவிடாது நீங்க கண்டினியூஸாக பாருங்க. ஒரு சீரியல் மாதிரி கூட நினைங்களேன், உங்களுக்கு நல்ல விஷயம் தானே, நல்ல லீடு தானே கிடைக்குது. அதாவது நான் வந்து 4 ஃபீட் டைப்பில் வந்து நிறைய கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அது பாருங்க, அந்த லென்த் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், 4 ஃபீட் பாருங்க, 4 ஃபீட். இந்த 4 ஃபீட்டை ஒன் சைடு கண்டினியூட்டி இருக்கும், ஒன் சைடு அந்த அவுட்புட் எடுக்கிற இடத்துல வந்து டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும். ஸோ அப்போ பாருங்க, அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த் பாருங்க, ரொம்ப குறைவான ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நம்ம இங்கிருந்து பேக் பண்ணும்போது அது என்ன ஆயிருதுன்னா, இங்க இருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கேரி பண்ணி போகும்போது கொரியர் பீப்புள் அதை வந்து ரஃப் அண்ட் டஃபா ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, உடைச்சிடறாங்க. உடச்சோன்னு என்ன இருந்தா கிட்டத்தட்ட அப்படி கஸ்டமர் கைக்கு போகும்போது அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரி போகுது. அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. ஃபைட் நடந்தால் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகுது. அதாவது எனக்கும் என்னோட கஸ்டமருக்கு டைவர்ஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ மனமுறிவு ஏற்படணும், அவங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க, நம்மளும் அவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுல சென்ட்ரல் பிளேஸ்ல சூப்பராக கட் பண்ணி 2 பீஸ் ஆகி அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஜாயின் கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம். ரொம்ப அமர்கலமா இருக்குது. ஸோ நம்ம பேக் பண்ணுவதற்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்குது. ஒரு சப்போர்ட் கொடுத்தவொன்னே நல்லா ஒரு எப்படி பெண்ட் ஆனாலும் பெண்ட் ஆகாது, ஈஸியா பிரேக் ஆகாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குது. ஸோ பாருங்க, உங்களுக்கு நீங்க ஹேண்டில் பண்ணும்போது நல்லா இருக்கும், கொரியருக்கும் நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். ரொம்ப அமர்கலமா இருக்கு நண்பர்களே. ஸோ பாருங்க, ஸோ நீங்க மேக்சிமம் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் டு யுவர் பிளேஸ் அப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பான முறையில் இந்த 4 ஃபீட்டை சூஸ் பண்ணுங்க. ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் கேபிள் நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எஃப்எம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த நிறைய பேர் என்கிட்ட சார் கேபிள் என்கிட்ட இருக்கு சார், நீங்க என்ன கோஆக்சியல் கேபிள் அது என்கிட்ட இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. ஸோ நண்பர்களே பாருங்க, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்லும்போது அது நீங்க இவ்வளவு வாங்கிட்டு அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன குறைய போகுது. ஸோ இந்த கேபிளும் சேர்த்து என்கிட்ட வாங்கும்போது அதுல நிறைய குறைய நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் உங்களை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவதற்கு ரொம்ப வசதியா இருக்கு நண்பர்களே. ஸோ நண்பர்களே பாருங்க, நம்ம தினந்தோறும் பாருங்க நண்பர்களே, 2 வீடியோக்கள் புதுசா நம்ம போட்டுட்டே இருக்கும். இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். டெய்லி அந்த வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு வந்துடும். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நண்பர்களே பாருங்க, இது ரிலேட்டடா, அதாவது நம்ம 4 ஃபீட் இந்த 4 ஃபீட் டைபோல நம்ம ஏன் மாற்றி அமைச்சிருக்கோம், என்ன காரணம், அதனால கிளாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, அது இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா என்கிட்ட நமக்கு கால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நம்ம லேண்ட்லைன் வந்து என்ன காரணத்துக்கோ மாற்றி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு ஒரு ஃபைட் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம மொபைல் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ நண்பர்களே, என்னை உங்களால் நீங்க நினைத்த நேரத்தில் கான்டாக்ட் பண்ண முடியவில்லை, பேச முடியவில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க நண்பர்களே. நான் உடனே உங்களுக்கு லைனுக்கு வந்துருவேன். லைனுக்கு வந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட வந்துருவேன். ஸோ நண்பர்களே பாருங்க, இதே போல் தினந்தோறும் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.